கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். அதனுடைய தொடக்க வார்த்தைகள், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. இது ஆண்டினுடைய கடைசி நாளிலே கொடுக்கப்படுகின்ற ஒரு வாசகம். எனவே தொடக்கத்தை நமக்கு நினைவுபடுத்தி இந்த ஆண்டினுடைய இறுதியை நாம் நிறைவு செய்கின்ற வகையாக இந்த நற்செய்தி நமக்கு வருகிறது. அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி காலத்தால் மிக அதிகமான வகையிலே வந்தது. தாழ்ந்த ஒரு நிலையிலே, காலம் கடந்த வகையிலே இந்த நற்செய்தியானது எழுதப்பட்டது. எனவே இதனுடைய இறையியல் கருத்தும் இதில் நாம் பார்க்கின்ற கருத்து செறிவும் மிக அதிகமாக இருக்கும். இதை புரிந்து கொள்வதே சற்று கடினமாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்வது என்பது மிகவும் ஆழமான இறையியல் புரிதல் இருந்தால்தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சுலபமாக எளிமையாக இப்படி நாம் சொல்லலாம். இறைவனுடைய நிறைவிலிருந்து நாம் நிறைவாக அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம். நிறைவு, ஃபுல்னஸ் என்று சொல்கின்றோம். வழக்கமாக நிறைவிலிருந்து பகிர்ந்து கொடுக்கப்பட்டால் அந்த நிறைவு என்ன ஆகும்? குறையும். அந்த நிறைவு என்பது கம்மியாக மாறிவிடும். காரணம், அதிலிருந்து கொடுக்கப்படுவதனால் அந்த நிறைவு என்பது அங்கே மாறுகிறது, அந்த நிறைவு என்பது குறைகிறது. ஆனால் கடவுள் மட்டிலே இப்படி ஒரு குறைபாடு கிடையாது. கடவுள் கொடுக்க கொடுக்க அதிகமாக அதே நிறைவிலேயே இருக்கின்றார். காரணம், கடவுள் மாறாதவர். ஒளி இருக்கிறது, அந்த ஒளியினால் இன்னொரு ஒளியை நாம் ஏற்றுகின்றோம். எத்தனை ஒளியை ஏற்றினாலும் அந்த ஒளி எப்பொழுதும் ஒளியாகவே இருக்கிறது. அது மாறுவது இல்லை, குறைவது இல்லை. அதே போன்றுதான் இறைவன் என்று சொல்லக்கூடியவர் நம்மை படைத்தார், தம் சாயலாக படைத்தார், தம்முடைய நன்மை தனத்தினால் இந்த உலகத்தை படைத்தார். படைத்தது எதுவாக இருந்தாலும் அவரால் அன்றி எதுவும் படைக்கப்படவில்லை. ஆக படைப்பு என்பது இறைவனுடைய அந்த நிறைவிலிருந்து அவர் பகிர்ந்து கொடுத்த ஒன்றாகும். எத்தனை முறை அவர் எவ்வளவு பகிர்ந்து கொடுத்தாலும் இறைவன் என்றும் நிறைவாகவே இருக்கின்றார் என்பதைத்தான் முதல் கருத்தாக நாம் பார்க்கின்றோம். இந்த நிறைவினுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை, கடவுளுடைய மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய, அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நிறைவு என்பது எங்கே யாரிடையே வெளிப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு மனு உடல் எடுத்து இந்த உலகத்திலே பிறந்த அந்த ஒரு மறை உண்மையிலே இந்த நிறைவு என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. கடவுள் தன் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார், பகிர்ந்து கொடுக்கின்றார். இந்த மகன் என்ன செய்கின்றார்? நம்மை எல்லாம் கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுகின்றார். எனவே அவருக்கு உரியவர்களாக நாம் மாறுகின்றோம். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் ஆகின்றார்கள். அந்த உரிமையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். எங்கே கொடுக்கின்றார்? சிலுவையின் அடியிலே, இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று சொல்கின்ற அந்த வேளையிலே அனைத்து மக்களையும் சேர்த்துத்தான் இதோ உன் தாய் என்று சொல்கிறார். இதோ உன் மகன் என்று அன்னை மரியாவிடம் சொல்கின்றார். அப்படி என்றால் இயேசு தன்னுடைய மக்களாக யாரை அவர் நினைத்தார், கண்டார்? எல்லோரையும் தான். யாரெல்லாம் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றார்களோ அவர்களே என்னுடைய தாயும் சகோதரர்களும் என்று அவரை அனைவரையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே தான் அவர்கள் கடவுளின் பிள்ளைகளாகின்ற உரிமையை நமக்கு ஆண்டவர் இயேசு அந்த நிறைவிலிருந்து நமக்கு கொடுக்கின்றார். இது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற மாபெரும் கொடையாக இருக்கிறது. எனவே கடவுள் நிறைவுள்ளவராக இருக்கின்றார். இந்த படைப்பை அந்த நிறைவிலிருந்து அளிக்கின்றார். மனிதனை தனது சாயலாக படைக்கின்றார். இந்த ஆண்டவர் இயேசு
இந்த மனித சாயலினுடைய நிறைவாக வெளிப்படுகின்றார். இந்த வெளிப்பாடு, இந்த நிறைவு நமக்கும் கடவுளின் மக்களாகின்ற உரிமையாக கிடைக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக இறைவனுடைய வெளிப்பாடு என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த வெளிப்பாட்டை தான் நாம் இன்று வரை பார்க்கின்றோம். அதே தந்தை கடவுள் நம்மையெல்லாம் மீண்டுமாக இந்த உலகத்திலே பிறக்கச் செய்து நமக்கு அந்த தன்மையை பகிர்ந்து கொடுத்து நமக்கு இந்த மீட்பை வழங்கி இந்த உலகை இன்றளவும் உய்விக்கின்றார் என்ற உண்மையைத்தான் அன்புக்குரியவர்களே நாம் கண்டறிய வேண்டும் என்று இந்த நற்செய்தியிலே நமக்கு சொல்கின்றார். இந்த ஆண்டு முழுவதும் இதை நாம் உணர்ந்து இருக்கின்றோமா? நினைத்து பார்ப்போம். கடவுள் நமக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார், நம்மை அனுப்பி இருக்கின்றார், நம்மை வழிநடத்தி காத்து இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய பணிக்காக நம்மை அழைத்திருக்கிறார், பணித்திருக்கிறார் என்பதை நினைக்கின்ற பொழுது நாம் திருமுழுக்கு யோவானை போன்று இருக்கின்றோம் என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். என்னை விட ஒருவர் வருவார், அவருடைய மிதியடி வாரை கூட நான் அவிழ்க்க தகுதியற்றவன், நான் அவருக்கு குரலாக உரத்த குரலிலே சான்று பகர்கின்றேன் என்று திருமுழுக்கு யோவான் சொன்னது போன்று இறை திட்டத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை இந்த ஆண்டு முழுவதும் உணர்ந்து இருக்கின்றோம். அடுத்த ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற வேளையிலே கடவுளுடைய திட்டம் நம்மில் இன்னும் தொடர்கிறது. அவர்களுக்கு நாம் குரலாக இருக்கின்றோம். இறைவனுக்கு சாட்சியாக வாழ இந்த திருப்பலியிலே அதற்கான அருள் வேண்டுவோம். ஆமென்.